الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم وقال حبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم من عادى لي وليا فقد عادنته بالحرب صدق رسوله النبي الكريم نحن على ذلك رسول من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் சர்வகோடி வஸ்துக்களின் சகல தேவைகளை சதா உடனிருந்து பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற ஏகவல்லோன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாக. இன்னும் மக்கத்து கோமான் மதீனத்து சீமான் நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் வலிமார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நின்று நீடூடி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த ரபியுல் ஆஹிர் என்ற இந்த மாதம் இரண்டாம் வசந்த மாதம், வசந்த காலம் என்பதாக கூறப்படுகிறது. இந்த மாதம் வலிமார்கள் நிறைய வலிமார்களை நினைவு கூறக்கூடிய ஒரு மாதமாக, அந்த வலிமார்களுடைய நினைவு தினங்கள் பொதிக்கப்பட்ட மாதமாக இந்த மாதங்கள் அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் நாம் மிகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த ஆன்மீகத்தை நாம் தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது நம்மின் மீது இன்றியமையாத கடமையாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சஹாபாக்கள் நேசித்தார்கள். அளவுக்கு அதிகமாக, மிகவும் சஹாபாக்கள் உயிரிலும் மேலாக தன்னை விட, தன் மனைவி மக்களை விட, தன்னுடைய சொத்து பத்துக்களை விட, தாய் தந்தையர்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் தன் வாழ்க்கையில் மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் அர்ப்பணம் செய்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக வேண்டி எதையும் தியாகம் செய்வதற்கு துணிந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். அப்படிப்பட்ட அந்த சஹாபா பெருமக்களுக்கு கிடைத்த நபியான நமது முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகவும் எல்லா நபிமார்களை விட அவர்களுடைய உம்மத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவுக்கு அதிகமாக, அளவு கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தையும் நேசித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாரினுடைய சஹாபாக்கள் கொண்ட அந்த முஹப்பத்தை ஒரு சில விஷயங்களில் நாம் இங்கே தெரிந்து கொள்வதற்கு, எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது முஹப்பத் வைத்திருக்கின்றார்கள் என்பதை ஆச்சரியத்தோடு நாம் பார்க்கலாம். முஸாப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றதால் பட்டு ஆடைகளால் அவர்கள்
மிகவும் வசதியாக வாழ்ந்தவர்கள், நல்ல உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு ஈமான் கொண்டதால் அவர்களை ஒட்டு துணி இல்லாமல் அவர்கள் வீட்டை விட்டு அவர்களை விரட்டி அடிக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற சூழலில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு நாயகத்திடத்தில் அடைக்கலம் தேடினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹுவை தயார் செய்து நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மதீனா செல்வதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்னவர்களை நாயகம் முன்னேற்பாடாக அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்னவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு சென்றார்கள். அவர்கள் நிறைய மார்க்கத்தை போதித்தார்கள். நல்ல பல மக்கள் சாறை சாறையாக மக்கள் எல்லாம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை தேடி வந்தார்கள். பலர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். இப்படி இருக்கின்ற சூழலில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பே ஒரு பெரிய ஒரு பட்டாளத்தை மதீனாவிலே ஏற்படுத்திய ஒரு சொந்தக்காரர், அவ்வளோ ஈமான்தாரிகளுக்கு சொந்தக்காரர், அவ்வளோ பெரிய நற்கூலிக்கு சொந்தக்காரர் தான் சையதுனா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய காதல் எவ்வாறு இருந்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது என்றால், ஒரு மனிதன் அவன் அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை கொண்டுதான் அவன் விலாயத்தை அவன் அடைய முடியும். ஒருவன் இபாதத்தால் எவ்வளவு அடைந்தாலும் இல்லையோ, ஆனால் முஹப்பத்தால் விலாயத்தை பெற்றவர்கள் நிறைய நபர்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய கடைசி தருணம் எவ்வாறு இருந்தது தெரியுமா? முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் என்று அவர்கள் ஷஹீதாகுகின்றார்கள். ஷஹீதான முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை அவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற ஜனாசா அவர்கள் எல்லாம் அங்கே அந்த ஜனாசாவை அங்கே இடப்பட்டிருக்கிறது. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹுவிற்கு கடைசியில் அவர்கள் கஃன் துணி கூட அவர்களுக்கு இல்லை. கஃன் துணி கூட இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அப்பொழுது பக்கத்திலே இன்னொரு ஜனாசாவிற்கு அவர்களுடைய உறவினர்கள் கொண்டு வந்த அந்த கஃன் துணியை, ஒரு பெரிய கஃன் துணியும் சிறிய கஃன் துணியுமாக இருந்தது. பெரிய கஃன் துணியை அவர்கள் உறவினர்களுக்கு கொடுத்துவிட்டு சின்ன கஃன் துணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹுக்கு கொடுக்க சொன்னார்கள். அதை வாங்கி போத்தினால் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் தலையிற்கு இழுத்தால் கால் தெரிகின்றது, காலுக்கு இழுத்தால் தலை தெரிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை அடக்க சொல்லும் போது எவ்வாறு சொன்னார்கள் தெரியுமா? முஸாப் இப்னு உமைருக்கு பத்தாத இடத்தை புல்லால் நிரப்புங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கண்ணீர் வடிக்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஸாப் இப்னு உமைர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் தெரியுமா? இந்த முஸாப் இப்னு உமைர் முற்காலத்திலே அவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் பட்டாடைகளை பூர்த்தி கொண்டு உயர்ந்த ஆடைகள் எல்லாம் அணிந்து ஒரு நல்ல ஒரு நிலையிலே இருந்த முஸாப் இப்னு உமைர் இஸ்லாத்திற்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத்திற்காக வேண்டி அனைத்தையும் தியாகம் செய்தார்கள். வாழ்க்கையில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் பெருமானாரின் மீது அளவு கடந்த ஒரு பாசம் உள்ளவர்களாக, ரசூலின் மீது அன்பு கொண்டவர்களாக சஹாபாக்கள் இருந்ததற்கு இன்னும் பல உதாரணங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் அறிந்த முதல் ஹலீஃபாவான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் பெரிய பணக்காரராக இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்காக வேண்டி
அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் தன்னுடைய எல்லா சொத்து பத்துகளையும் அவர்கள் தியாகம் செய்தார்கள். நிறைய அடிமைகளை அவர்கள் உரிமை விட்டவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமன்றி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்தை போருக்கு உண்டான பொருட்களை எடுத்துட்டு வர சொல்லியிருந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் தன் வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கடைசியில் அவர்கள் போட்டு இருந்த சட்டையில் பட்டன் கூட இல்லாமல் அந்த சட்டை இருந்தது. அந்த சட்டைக்கு பட்டனாக முல்லை பட்டனாக வைத்து அவர்கள் இந்த சட்டையை கோர்த்திருந்தார்கள். இந்த நிலையை பார்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருக்கு அந்த நேரத்திலே வஹி இறக்கி கொண்டு வந்திருக்கின்ற ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பெருமானார் பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தால் அவர்களும் ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போலவே இருந்தார்கள். என்ன ஜிப்ரீலே, என்ன கோலம் இது? ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரப்ப அவங்களுடைய வர்ணனையே ஒரு அழகாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு மனுஷன் வந்திருந்தார், வெண்மையான ஆடை அணிந்து வந்திருந்தார், கருப்பு முடியாக இருக்கும், அப்படியே பளபளன்னு இருப்பார். இப்படியெல்லாம் ஹதீஸில் வருது. அது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வரும்போதெல்லாம் சில ஹதீஸுகளில் இப்படி வருது. ஆனால் இப்போ வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பழைய ஆடை அணிந்து கொண்டு முட்களால் அந்த பட்டனுக்கு பதிலாக முட்களை கோர்த்து இருந்தார்கள். இந்த ஒரு சூழல் இருந்தபோது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன கோலம் ஹஜ்ரத் ஜிப்ரீலே, என்ன கோலம் என்று கேட்டபோது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அல்லாஹ்வுடைய நேசரான ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கோலத்தை அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி மாற்றி கொண்டார்கள். எனவே அல்லாஹ்விற்கு இந்த கோலம் பிடித்து விட்டது. அல்லாஹ் நான் மட்டுமல்ல, வானலோகத்தில் இருக்கின்ற எல்லா மலக்குமார்களும் இந்த ஆடையிலே தான் இருக்கின்றார்கள் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹ்விற்கு அந்த தியாகம், அல்லாஹ் ரசூல் மேல் கொண்டிருந்த அந்த அன்பு, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த நிலையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், பொருந்தி கொண்டான். எனவே அவர்களை அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை அவர்கள் பொருந்தி கொண்டதால் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி வலிமார்களுடைய நல்லடியார்களுடைய சஹாபாக்களுடைய வரலாற்றில் பெருமானாரை இவ்வாறும் நேசித்திருக்கின்றார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அத்தாட்சி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களிடத்திலே ஹிதமத் செய்து கொண்டிருந்த ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தஹஜ்ஜத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்யும் போது அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றுவார்கள். அவர்கள் தன்னுடைய சுவை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் போது அதற்கு தண்ணீரை எடுத்து கொண்டு வருவார்கள். இப்படி எல்லாமே ஹிதமத் செய்து கொண்டிருந்த ரபிஆ ரலியல்லாஹு ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலை தொழுகைக்கு எழுந்திருத்த போது ரபிஆ ரலியல்லாஹு தண்ணீரை கடும் குளிரிலும் அந்த கஷ்டத்திலும் நாயகத்திற்கு தண்ணீரை எடுத்து வந்தார்கள், சுமந்து வந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரபிஆ, உனக்கு என்ன வேண்டும் ரபிஆ? நீ இவ்வாறு எனக்கு அல்லாஹ்விற்காக வேண்டி இவ்வாறு செய்கின்றாயே, இவ்வளவு பெரிய அன்பிலே நீ இவ்வாறு செய்கின்றாயே, உனக்கு என்ன வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபிஆ ரலியல்லாஹு கேட்டபோது, நம்மிடத்தில் இவ்வாறு கேட்டிருந்தால் வீடு வேணும், காரு வேணும், பங்களா வேணும், கடைசியில் சொர்க்கமாச்சு வேணும்னு நம்ம கேட்போம். ஆனால் ரபிஆ ரலியல்லாஹு கேட்டார்கள், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், நாயகமே ஹபீபே, நான் உங்களோடு நாளை மறுமையிலே சுவனத்தில் இருக்க வேண்டும் நாயகமே என்று கேட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையை பெருமானாரோடு இருப்பதை பொருந்தி கொண்டார்கள். எனவே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு அவர்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அவர்கள் அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை பொருந்தி கொண்டதால் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கையை இவர்கள் பொருந்தி கொண்டதற்கு இன்னொரு ஹதீஸும் நாம் விளக்கமாக சொல்லலாம். ஒரு சஹாபி வந்தாங்க. வந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கின்றேன், இன்னி உஹிப்புக்க யா ரசூலல்லாஹ், இன்னி உஹிப்புக்க
உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொன்னபோது, நம்மிடத்தில் வந்து யாராவது உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொன்னால் நம்முடைய மனதிலே ஒரு பெருமை ஏற்படும், அல்லது நம் மனதிலே ஒரு குதூகலம் ஏற்படும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு எச்சரித்தார்கள், உண்மையாலுமா நீ என்னை நேசிக்கின்றாய்? நீ என்னை நேசிக்க ஆரம்பித்தால் ஒரு கணம் யோசித்துக்கொள். ஏனென்றால் எப்படி பள்ளத்தை நோக்கி வெள்ளம் உருண்டோடி வெகு வேகமாக வருமோ அதுபோல நீ என்னை நேசித்தால் வறுமை உன்னை வேகமாக வந்து அடையும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றும் சஹாபாக்கள் எல்லா கஷ்டம் இருக்கின்றது என்று தெரிந்த போதிலும் சஹாபா பெருமக்கள் பெருமானாரோடு இருந்த வாழ்க்கையை கஷ்டமும் சொர்க்கமாய் மாற்றி கொண்டார்கள். கஷ்டத்தையும் துன்பத்தையும் இன்பமாய் ஆக்கி கொண்டார்கள் சஹாபா பெருமக்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சஹாபாக்கள் அளவு கடந்த ஒரு அன்பு கொண்டவர்களாக, பிரியம் கொண்டவர்களாக, பாசம் கொண்டவர்களாக, நேசம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தன்னுடைய உம்மத்தின் மீது அளவு கடந்த பிரியத்தை வைத்திருந்தார்கள். அளவு கடந்த பிரியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. எந்த அளவுக்கு பிரியம்னு சொன்னால், ஹஸரத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்ட பிரியத்தை எந்த ஒரு நபியும் தன் உம்மத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு பிரியத்தை அவர்கள் கொடுத்ததில்லை. சொல்லப்போனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். அவர்கள் ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா. யா அல்லாஹ், ஏன்னா இவங்க ஒருத்தங்களை விட்டு விடாத, இவங்க சந்ததிகள் கூட காஃபிரா, நாளை அவன் இருந்தான்னு சொன்னால் நாளைக்கு அவன் குஃப்ரை தான் பரப்புவான். எனவே யாரையும் விட்டு விடாதே, எல்லாம் மொத்தமாக அழிச்சிருன்னு கேட்டுட்டு போனாங்க. யார்? ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. இப்படி எத்தனையோ நபிமார்கள் தன்னுடைய லூத் அலைஹிஸ்ஸலாம் தன் உம்மத்தை அழிக்க சொன்னார். எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நமக்கு தெரிஞ்சது தான். அவங்க சமுதாயத்தையே தோசை புரட்டி போட்ட மாதிரி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புரட்டி போட்ட சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு கூட்டத்தாரை குரங்க மாட்டிக்கிட்டான்ல, ஏன்னா ஒரு கூட்டத்தாருக்கு சூறாவளியால் அழிவு வந்துச்சு. எத்தனையோ நபிமாருடைய கூட்டம், எவ்வளோ பெரிய கூட்டங்களோ அதெல்லாம் பெரும் அழிவை சந்தித்தது. அந்த நபிமார்களில் பத்வாவால் பல கூட்டங்கள் அழிந்திருக்கிறது. அன்பர்களே, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாயகமே, இவன் உங்களை ரொம்ப சித்திரப்படுத்துகிறான். எங்கே தெரியுமா? உஹதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேடைய முகக்கவசம் அணிஞ்சிருப்பாங்கல்லவா, அது மூலியமாக பெருமானாருக்கு அடிபட்டுச்சு எதிரியினுடைய தாக்குதலால். அதனால் கண்ணங்கிழிஞ்சு ரத்தம் வருது. சஹாபாக்கள்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்ணில் இருந்து ரத்தம் வருதா, யா ரசூலல்லாஹ் இவர்கள் மீது நீங்கள் சாபமிடுங்களே என்று சஹாபாக்கள் வாய் திறந்து கேட்டாங்க. சஹாபாக்கள், இவங்களுக்கு நீங்கள் சபிச்சிடலாமே யா ரசூலல்லாஹ், இவ்வளோ பெரிய கொடுங்கோலன்களாக இருக்கிறாங்க, ஈவிரக்கமற்றவர்களாக இருக்கிறாங்க நபியே என்று சஹாபாக்கள் கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உடனே கையேந்தி துவா செய்தார்கள். அல்லாஹும் மஹதி கௌமி, யா அல்லாஹ் என்னுடைய கூட்டத்தாருக்கு, என்னுடைய இந்த உம்மத்திற்கு நீ ஹிதாயத்து வழங்கிரு. ஏனென்றால் ஃபைன்னஹும் அவர்கள் லா யஅலமுன் அவர்கள் அறியாதவர்களாகவே இருக்கின்றார்கள். எனவே அவர்களை தண்டித்திராத ரப்பே, அவர்களை ஒருபோதும் தண்டித்திராத ரப்பே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருபோதும் பதுவா செய்ததில்லை. இன்னொரு ஹதீஸில் வருது, இன்னி நான் உங்களுக்கு ரஹ்மத்தாகவும் முஹ்தாத்துன் உங்களுக்கு ஹிதாயத்தை வழிகாட்டு நேர்வழியை காமிப்பதற்காகவும் தான் நான் வந்திருக்கின்றேன். நான் லஅனத்து செய்பவனாக இந்த உம்மத்திற்கு நான் அனுப்பப்படவில்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி இந்த உம்மத்தின் மீது பேரன்பு கொண்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் எல்லாம் இன்றைக்கி ஹஜ்ஜுக்கு போகிறோம், உம்ராக்கு போகிறோம். நாம் ஹஜ்ஜுக்கு போனால் அரஃபாவுனுடைய மைதானத்தை சந்திக்க நேரும். அரஃபாவுனுடைய மைதானத்தில் என்ன துவா கேட்டாலும் அந்த துவா கபூலாகும் இல்லவா? என்ன துவா கேட்டாலும் கபூலாகும்.
ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய ஆஜத்துக்காக வேண்டி துவா கேட்பாங்க. அப்படி துவா கேட்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹஜ் செஞ்சுருக்காங்க, உம்ரா செஞ்சுருக்காங்க. அதே போல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவை அடைந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே இருந்தார்கள். நாயகம் பகலும் அழுகின்றார்கள், இரவு முழுவதும் அழுகுகின்றார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எதுக்காக நபியை அழுகிறீங்க இப்படி அப்படின்னு சஹாபாக்கள் பெருமானார் அழுததை பார்த்து இவங்களுக்கு அழுக வந்துருச்சு. வாய் விட்டு கேட்டாங்க. அபூபக்கர், உமர் அலி அல்லா எல்லாம் போய் யார சொல்ல இப்படி அழுகிறீங்க நாயகமே அப்படின்னு கேட்டதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகலில் சிரிக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன யா ரசூலல்லாஹ், என்ன நடந்துச்சு திடீர்னு சிரிக்கிறீங்களே? நாயகம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத்தை முழுமையாக, என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் மன்னிக்குமாறு அல்லாஹ்ட்ட நான் கேட்டிருந்தேன். நாளை மறுமையில் தண்டிச்சிடக்கூடாது அல்லவா, எப்படியாவது அவங்களை எல்லாம் மன்னிக்கணும்னு நான் கேட்டிருந்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் எனக்கு ஒரு பதில் கொடுத்தான். நபியே நாயகமே, என் விஷயத்தில் தொழுகையிலையா, ஜக்காத்து கொடுக்கலையா, நோன்பு வைக்கலையா, எதுவாக இருந்தாலும் உங்கள் உம்மத்தை நான் மன்னிச்சிட்றேன். ஆனால் மக்களுக்கு இவர்கள் அநியாயம் செய்து திருட்டோ இல்லை ஏதாவது வியாபாரத்தில் மோசடியோ இல்லை வேறு ஏதாவது மக்களை துன்புறுத்தலோ ஏதாவது ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அழுக ஆரம்பித்து விட்டேன் அல்லாஹ்விடத்திலே. முஸ்தலிஃபாலேருந்து மினாக்கு போவாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மீண்டும் அல்லாஹ் சுப செய்தி கொடுத்தான். நாயகமே, நீங்கள் அழுது கொண்டிருப்ப பெருமானார் அழுது கொண்டிருந்ததால் நாயகத்திற்கு அல்லாஹ் சுப செய்தி கொடுக்கின்றான். நாயகமே, ஹபீபே, உங்கள் உம்மத்தார்கள் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்திருந்தாலும் சரியே, அவர்களுக்கு என் புறத்திலிருந்து ரஹ்மத்தை காமித்து உங்கள் உம்மத்தை நான் மன்னித்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு சிறந்த ஆறுதலையும் இந்த உம்மத்திற்கு ஒரு விடியலையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தந்திருக்கின்றார்கள். அன்பர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. உஹதின் பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் சகோதரர்களை காண நான் ஆசைப்படுகின்றேன், என் சகோதரர்களை காண ஆசைப்படுகின்றேன். சஹாபாக்கள் கேட்பாங்க, அபூபக்கர் சித்திக் எல்லாம் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், உங்களுடைய சகோதரர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோமே என்று சொன்னபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் என் தோழர்கள், நண்பர்கள், சாஹிபுகள், என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள், உடன்பிற சகோதரர்கள் யார் தெரியுமா? சகோதரனா கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி. ஏன்னா என்னை காணாமலேயே, என்னை நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு பிற்காலத்தில் என்னை கொண்டு இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள், என்னை பார்த்திருக்கவும் மாட்டார்கள், என்னை அவர்கள் அறிந்திருக்கவும் மாட்டார்கள். ஆனால் என் பெயரை சொன்னால் அவர்கள் ஆனந்தம் அடைவார்கள், குதூகலம் அடைவார்கள். அப்படிப்பட்ட என்னுடைய சகோதரர்களுக்காக வேண்டி அவர்களை காண நான் ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பெருமானாரை நேசிக்கும் போது நாயகம் அதைவிட பன்மடங்கு நம்மை நேசிக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து நாயகத்தை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டி, நமக்காக வேண்டி அன்றே ஏக்கமடைந்திருக்கின்றார்கள். பார்க்க வேண்டும் என்று நாயகம் ஆசை கொண்டிருக்கின்றார்கள், ஆவல் அடைந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நைட்டு நின்று ரொம்ப நீண்ட தூரமாக வணங்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரம் வணங்குவாங்க, நின்று தொழுகுவாங்க. கியாமில், ருக்கூல, சுஜூதில் ரொம்ப நேரமாக இருப்பாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க வந்து, யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி கால் வீங்க நின்று தொழுகிறீங்க என்று கேட்கும்போது, ஒரு நாள் இப்படி பெருமானார் தொழுது கொண்டு இருந்தபோது ஒரே ஆயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடக்கி மடக்கி ஓதுறாங்க. மடக்கி மடக்கி அந்த ஒரு ஆயத்தை ஓதுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக. யா அல்லாஹ், இந்த உம்மத்தை நீ தண்டிக்க வேண்டும் என்றால் நீ தண்டிப்பதற்கு தகுதியானவன் தான், தண்டிப்பதற்கு தகுதியானவன் தான் இந்த உம்மத்தை. ஆனால்
இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். யா அல்லாஹ், இவர்களை நீ மன்னித்து இவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்கிவிட்டால், அவர்களை மன்னித்து விட்டால் ரப்பே நீதான் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை திரும்பி திரும்பி ஃபஜ்ர் வரைக்கும் சுபூஹ் வரைக்கும் மடக்கி ஓதி இந்த உம்மத்தினுடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டி கதறியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாயகத்தினுடைய வரலாற்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு தன்னுடைய சகோதரர்களை தன்னுடைய உம்மத்தின் மீது பேரன்பு கொண்டவர்களாகவும் உம்மத்தை நேசிக்கக்கூடியவர்களாகவும் உம்மத்தின் மீது பெரும் பெரும் பேராசை கொண்டவர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நாயகத்தை அல்லாஹ் சொல்லும்போது இப்படி சொல்லுகின்றான், ஹரீஸுன் அலைக்கும், எல்லாரும் முஃமினாகணும், என்ன எல்லாரும் முஃமினாகணும் என்று பேராசை கொண்டவர்கள், பேராவல் கொண்டவர்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, அப்படிப்பட்ட ஹுஸூரே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சஹாபாக்கள் இவ்வாறு நேசித்தார்கள்? நேசிப்பதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? அவர்கள் என்ன செய்தார்கள்? நல்ல சேவை உதவி செஞ்சுருக்கலாங்களா? ஏதாவது உதவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செஞ்சாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி உதவி செஞ்சுருக்காங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிறைய உதவி செஞ்சுருக்காங்க, அதுக்காக வேண்டி இவ்வளவு நேசிக்கலாமா? என்ன காரணமாக இருக்கும்? நாயகத்தை சஹாபாக்கள் நேசித்ததற்குண்டான காரணம் என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை காண்பித்து கொடுத்தார்கள். ஒரே காரணம், அல்லாஹ்வை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கோ வைத்திருந்த அல்லாஹ்வை, என்ன எங்கோ அரிசுக்கு குருசுக்கு மேலே வைத்திருந்த அல்லாஹ்வை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காரும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, உண்ணும் போது, குடிக்கும் போது, எல்லா நேரங்களிலும், வீட்டுக்குள்ள நுழையும் போது, வெளியேறும் போது, மூச்சை இழுக்கும் போது, விடும்போது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா நிலைகளிலும் நாயகம் மக்களை அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தினார்கள். மற்றவர்கள் ஏன் வரலாற்றில் வாழவில்லை என்று தெரியுமா? அவர்கள் தன்னை காண்பித்தார்கள். தன்னை பெரியவனாக, தன்னை நம்பும் கூட்டத்திற்கு தான் தலைவன் என்று தன்னையே காண்பித்து கொண்டிருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த உம்மத்தே முஹம்மதியாவினுடைய வழிமாறுகளும் சரியே, அவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழியில் அல்லாஹ்வோடு மக்களை இணைக்க ஆரம்பித்தாங்க. எங்கோ தூரமாக இருந்த மக்களை, சிந்தனையிலே அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் இருந்த மக்களை அல்லாஹ்விலேயே லயித்து போக வைத்தார்கள். ஹஸரத் சையதுனா ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. யாரை பார்த்து? அவங்க தாபிய காலத்தில் உள்ளவங்க, தபு தாபியின்களை எல்லாம் பார்த்து, சிறந்த காலத்தில் இருந்தவர்களையே பார்த்து சொல்லுவார்களாம், ஏன்னா உங்களையெல்லாம் நீங்கள் எல்லாம் சஹாபாக்களை பார்த்தா அவர்கள் என்ன அல்லாஹ் ரசூலுடைய பைத்தியக்காரர்களா என்று நீங்கள் எல்லாம் எண்ணும் அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் உங்களை பார்த்தால் என்ன காஃபிர்களை போன்று இருக்கின்றார்களே, ஒரு இஷ்க் இல்லாமல் இருக்கின்றார்களே, அல்லாஹ் ரசூல் மேல் முஹப்பத்து இவ்வளவு குறைவாக இருக்கின்றதே என்று நினைக்கும் அளவிற்கு அவர்கள் பார்ப்பார்கள் உங்களை என்று சொன்னார்கள். எனவே அந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலுடைய நினைவிலே சஹாபாக்கள் சதா அதே நினைவிலேயே வாழ்ந்தார்கள். அதே நிலையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள். எதனால்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சஹாபாக்கள் நேசித்தார்கள், அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தினார்கள். எந்த அளவுக்கு தொடர்பு படுத்தினார்கள்? என குஃப்ரில் இருந்தவர்களை எல்லாம், இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று இருந்தவர்களை எல்லாம் அவர்களை இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து தன்னுடைய நற்பண்புகளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவர்ந்து பெருமானாரினுடைய அந்த திரு வார்த்தைகளினுடைய அந்த உயிரோட்டங்களால் இவர்கள் மனதை பிளந்து நாயகம் அவர்கள் கல்விலே கூடிக்கொண்டவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்களுடைய கல்விலே இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிகொண்டவர்களாக இருந்தார்கள். என்ன எப்படி சஹாபாக்கள் இருந்தாங்க தெரியுமா? இன்னும் ஒரு நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி தொழுவுக்கிறதுக்காக வேண்டி போகிறாங்க.
உள்ளே வந்த ஒருத்தர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, கியாமத்து எப்போ ஒரு நாயகமே, என்ன கேட்குறாங்க, கியாமத்து எப்போ ஒரு நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு என்ன கியாமத்தை பற்றி திடீர்னு வந்து கேட்குறான். சரி, தொழுகைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நேரம் வந்துருச்சு, தொழுகைக்கு போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை முடிச்சுக்கிட்டு சஹாபாக்கள்கிட்ட எப்பயுமே உட்காந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவது உண்டு. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது தொலைபுறாங்க இவரை, தாத்தா இவரை கூப்பிட்றாங்க முன்னாடி, வாங்க வா. என்ன சஹாபியே, கியாமத்து நாளை பற்றி கேட்டவர் நீங்கள் தானோ, என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க கியாமத்துக்க, மா அழுத்துக்கள் இதாலிக், அதுக்காக நீ என்ன சேர்த்தி வச்சுருக்க, என்ன தைரியத்தில் நீ கியாமத்து வரும்னு கேட்குறீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன யா ரசூலல்லாஹ், எந்த ஒரு அமலும் நான் செய்யலை, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் செஞ்சு வச்சுருக்கேன், அந்த விஷயம் எனக்கு ஒன்று, அந்த ஒன்று எனக்கு போதும். என்ன, நான் அல்லாவையும் ரசூலையும் அவருடைய அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் என்று இருக்குதுன்னாங்க அந்த சஹாபி. இந்த முஹப்பத்தை நான் வச்சுருக்கேன், வேறு எந்த அமலும் எனக்கு இல்லை, அல்லாஹ் ரசூலுடைய அன்பு இருக்குது, இந்த அன்பு போதும் என்று இந்த சஹாபி சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன மறுகணம் நாயகம் சொன்னார்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப, யார் யாரை நேசிக்கின்றார்களோ அவர்களோடு நாளை மறுமையில் சுவனத்தில் இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பர்களே, இன்று இளைஞர்கள் எத்தனையோ நபர்கள் என யாராருக்காக வேண்டியோ எதற்காக வேண்டியோ அவர்கள் தன்னுடைய உயிரை விட்ட சம்பவங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் சஹாபாக்கள் ரசூலுடைய முஹப்பத்திலே லயித்து போனவர்களாக இருந்தாங்க. என்ன அந்த முஹப்பத்து, எதனால் அந்த முஹப்பத்து? இன்னும் ஒரு படி சொல்ல வேண்டும்னா, ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அளவு கடந்த நேசம் கொண்ட சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரசூலை நேசிப்பதையே தன்னுடைய வாழ்க்கையின் வேலையாக கொண்ட சஹாபாக்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. என்ன, அல்லாஹ் ரசூலை நேசித்தவர்கள் அளவு கடந்து அவர்கள் எல்லையில்லாமல் அல்லாஹ் ரசூலை நேசித்தார்கள். என அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய வரலாறும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நமக்கு காமித்து கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை காமித்து கொடுத்தார்கள், அல்லாஹ்விட்ட எப்படி அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற பாதையை காண்பித்து கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு. எனவே சஹாபாக்கள் இப்போ அல்லாஹ் மேலே பெரும் காதல் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாம் தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் நோன்பு வைக்க, எல்லா நிலையிலும் நோன்பு வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஒரு சில சஹாபாக்கள்லாம் ஆனால் சௌம விசால்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய 3 நாள் 2 நாள் நோன்பு வச்சு மயக்கம் போட்டுலாம் உழுந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் இப்படிலாம் செய்யாதீங்கன்னு கண்டிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் சஹாபாக்கள் வீட்டில் மனைவிமார்கள்லாம் கம்ப்ளைண்ட்டு, என்ன யார் ரசூலுல்லாஹ் வந்து தொழுதுகிட்டே இருக்கிறார் இவர் பாட்டுக்கு. அப்புறம் மனைவிமார்கள் கோவம் வந்துட்டு ஒரு நேரத்துக்கு அப்புறம் என்ன யார் ரசூலுல்லாஹ் இவர் பாட்டுக்கு தொழுதுகிட்டே இருக்கார், கவனிக்கவே மாட்டேங்கிறார், வீட்டை பார்க்க மாட்டேங்கிறார். ஒருத்தர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவர் என்ன உங்கள்கிட்டயே வந்து உட்காந்துருக்குறாங்க நாயகமே, வந்து வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சு ஏதாவது ஒன்று செஞ்சாதானே நம்ம வீடு பொழப்பு ஓட்ட முடியும், இப்படியே வந்து உக்காந்துக்கிறாருன்னு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டு. அந்த அளவுக்கு பைத்தியம் ஆகிட்டாங்க அல்லாஹ் மேலே. ஆனால் அல்லாஹ்க்கு அப்போ ஏதாவது செஞ்சாகணும்ல. இப்போ யாராவது ஒருத்தங்களை நேசிக்கும் போது அன்பளிப்பு ஏதாவது ஒன்று செய்வோம்ல, செஞ்சாகும்ல, செஞ்சாகணும்ல. அப்போ என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள்? ஆனால் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், அல்லாஹு சமது, எந்த தேவையும் அற்றவன் அல்லாஹ். ஹல்குகள் தேவை அல்லாஹுக்கு இருக்கிறதா? கிடையவே கிடையாது. ஹல்கோட தேவை அல்லாஹுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் ஹல்குகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே தேவையுள்ளவைகள். ஆனால் அல்லாஹ் எந்த ஒரு ஹல்கின் மீதும் தேவையுள்ளவன் அல்ல, அந்த தேவையும் அவனுக்கு இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ அல்லாஹ் சமதானவன், குல் ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு சமது, அவன் எந்த தேவையும் மற்றவன் ஆயிட்டான். அழகா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, என்ன, மன் ரஆனி ஃபகத் ரஅல் ஹக்க, புகாரியினுடைய ஹதீஸ், யார் என்னை பார்த்தார்களோ அவர்கள் அல்லாஹ் ஹக்கை தான் பார்த்தார்கள்.
ஹக்கை தான் பார்த்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதன் மறுகணமே சஹாபாக்கள் பெருமானாரின் மீது பேரன்பு கொண்டவர்களாக, பெருமானாருக்காக வேண்டி உயிரையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக, தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக அந்த சஹாபாக்கள் மாறி போனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக எந்த தேவையாக இருந்தாலும் நாயத்திட்ட தான் வருவாங்க. எந்த தேவையாக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும்னா பசிச்சாலுமா பசிச்சாலும் வந்தாங்க. சஹாபி ஒருத்தர், என்ன வேணும் உங்களுக்கு, என்ன விஷயம், என்ன என்ன தேவை? ஸல்லல்லாஹு யா ரசூலுல்லாஹ் அல்ஜூ, பசிக்குது யா ரசூலுல்லாஹ். என்ன கேட்பாங்க? பசிக்குது யா ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி, யா ரசூலுல்லாஹ் ஊரே வாடி போச்சு, மழையே இல்லை. மழை இல்லைன்னா யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். சஹாபாக்கள் யார்கிட்ட கேட்டாங்க? ரசூல்கிட்ட போய் கேட்டாங்க. ரசூல்கிட்ட போய் கேட்டாங்க. பாவம் செஞ்சால் ஓடி வந்துடுவாங்க சஹாபாக்கள்கிட்ட. என்ன பாவம் செஞ்சால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்துடுவாங்க. யார் ரசூலுல்லாஹ், இந்த பாவம் நான் செஞ்சுட்டேன் யார் ரசூலுல்லாஹ். ஏன்னா ஏதாவது ஒன்று தேவையாக ரசூல்கிட்ட ஓடி வந்தாங்க. எந்த தேவையாக இருந்தாலும் சரி. போரில் ஒரு போரில் தண்ணி ரொம்ப பஞ்சமாக போச்சு. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜக்கை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதில் தன்னுடைய கைகளை வச்சாங்க. சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, பெருமானாருடைய வைரல் இஸ்பாயின் 2 விரல்களுக்கு மத்தியில் இருந்து நீர் வீழ்ச்சியாக ஓடியது. சஹாபாக்கள் போரில் எத்தனை சஹாபாக்கள், எல்லா சஹாபாக்களுமே நீரை குடித்து கொண்டார்கள். நாங்கள் குடித்து கொண்டோம், குளித்து கொண்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தண்ணீர் வந்ததா. அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, இப்படியுமா கேட்பாங்கன்னு நம்மள ஆச்சு. யா ரசூலுல்லாஹ் நான் ஜினா செய்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? நான் ஜினா செய்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவன் கல்பில் அவனுடைய அந்த சஹாபியினுடைய நெஞ்சத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வைக்கிறாங்க. கை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க. அண்ணா அல்லாஹும்ம தஹீர் கல்பஹு, அல்லாஹும்ம தஹீர் வ ஹஸின் ஹல்கஹு வ ஹஸின் ஃபர்ஜஹு. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு துஆ செய்கிறாங்க. யா அல்லாஹ் அவர்கள் இந்த சஹாபிக்கு பரிசுத்த ஒரு கல்வி நவ்வீர் கல்பை சுத்தப்படுத்திரு. இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி துவா செஞ்சாங்க. அவர் பாவத்தை மன்னின் துவா செஞ்சாங்க. அதுக்கு பின்னாடி இந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, அதற்கு பின்னால் ஜினா என்பதுதான் என் வாழ்க்கையிலே பெரும்பாவமாக நான் கருதி அதில் இருந்து என்னை நான் விடுவித்து கொண்டேன் என்று அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியாரே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் பெருமானார் தன்னுடைய சஹாபாக்களை அல்லாஹ்வோடு இணைத்தார்கள். எந்த தேவை அல்லாஹ்வோடு இணைத்தார்கள். அல்லாஹ்வுடைய இணைத்தா எதுக்கு ரசூல்ட்டா வந்து சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க? அல்லாஹ்வுடைய முஹப்பத்து யார் கல்பில் இருக்குதோ அவன் ரசூல்கிட்ட தான் போவான். ஏன் அல்லாஹ் மையுத்திஉர் ரசூல ஃபக்கத் அத்தாவுல்லாஹ், யார் ரசூலை ரசூலுடைய ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டால் அதைக்கு நாம் கட்டுப்படுவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாயிடுச்சு. ஒரு சாபி தொழுதுட்டு இருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. சாபி போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டால் தொழுகையில் இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டா போகலாம். அன்பர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் இடத்துல ஏதாவது தப்பு செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னா நாயகமே வலவு அன்னஹும் யுظلمு அன்ஃபஸஹும், தன்னுடைய தனக்குத்தானே யார் அநீதம் இழைத்து கொண்டார்களோ தவறு செய்து கொண்டே வந்தால் நாயகமே ஜாஊக்க, முதல்ல யார்கிட்ட வரட்டும்? உங்கள்கிட்ட வரட்டும் நாயகமே. ஜாஊக்க வஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லஹுமுர் ரசூல், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான். யார்கிட்ட வந்தா மன்னிப்பான்? ரசூல்கிட்ட போன அல்லாஹ் மன்னிச்சிடுவான். வஜதுல்லாஹ் தவ்வாபர் ரஹீமா, அப்படி போயிட்டா அல்லாஹ்வை அவன் தவ்வாபுர் ரஹீமா, அவன் பாவத்தை அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் ரஹீமா கிருபை உள்ளவனாகவும் அல்லாஹ்வை அவன் பெற்றுக்கொள்வான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே இந்த வாசகத்தை சொல்லுகின்றான். இப்படி இருக்கும்போது தான் ஒருத்தர் துருபி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியினுடைய காவலாளியாக இருந்தார். அவங்க
அரபி வந்தார் திடீர்னு. இது எப்போ? இது நீண்ட பெருமானாரினுடைய வஃபாத்துக்கு பின்னாடி, நீண்ட காலங்களுக்கு பின்னாடி, மர்வான் என்ற அரசனுடைய காலத்தில் இருக்கும்போது அந்த மனுஷன் வந்தவர் என்ன செஞ்சார்? யா ரசூலல்லா, திடீர்னு ரசூல்லாட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யா ரசூலல்லா, ஏன் நபியே நாயகமே, அண்ணா அல்லாஹ் குர்ஆனில் இவ்வாறு சொல்கிறான், பாவம் செஞ்சால் உங்கள்கிட்ட முதல்ல வர சொல்கிறான். நாயகமே நான் வந்துட்டேன் யா ரசூலல்லா, என்னை மன்னிச்சிருங்க நாயகமேன்னு கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அன்றைய நாளில் அந்த மதீனாவினுடைய மஸ்ஜிதுல் நபவியினுடைய காவலாளர், அந்த துர்பி என்று சொல்லக்கூடிய அந்த நபரினுடைய கனவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று வந்த இந்த அரபியை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று நாயகம் கனவிலே சொல்லி சென்றார்கள். இவர்கள் தோடி தொலாவி அவர்களை போய் கண்டுபிடித்து உங்களை நாயகம் மன்னித்ததாக சொன்னார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இருந்த செய்தியை அவர் கொண்டு போய் சொல்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று இருந்தார்கள் சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுனாலும் கேட்டாங்க. மழை, ஒரு சஹாபி ரொம்ப வறண்டு போச்சு, மழை வேணும்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் பெருமானார் குத்துபா செஞ்சுட்டு இருக்கும்போதே ஏன்னா மழை வேணும் யார் ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பெருமானார் துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் மலையை எங்கள் மீது பொழிந்துர் ரஹ்மானே என்று ஸல்லல்லாஹு துவா கேட்குறாங்க. உடனே மேகங்கள் எல்லாம் இருண்டது, மழை பெய்தது. மறுவாரம் ஜும்மா வரைக்கும் மழை. ஏன்னா அதே சஹாபி திரும்பி எந்திரிச்சு நின்று சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் எங்கள் வீடெல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருமான்ருக்குது, நபியே தயவு செஞ்சு அல்லாட்ட சொல்லி மழையை நிப்பாட்டுங்க நாயகமே என்று சொன்னபோது, அல்லாஹ்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் எங்களுக்கு சுற்றுப்புறத்தில் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல மழையை பொழிய வச்சிரு ரஹ்மானே, எங்களுக்கு இது போதுமானதாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவா கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மழை நின்றுச்சு. இப்படி சஹாபாக்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்தாங்க. ஏன்? அல்லாஹ்வை நாயகம் காட்டி கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய இன்பத்திலே சஹாபாக்கள் மூழ்கினார்கள். அதற்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று தெரிந்தவர்கள் ரசூலை அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை காண்பித்து கொடுத்தார்கள். அல்லாஹ் ரசூலை திருப்பி ஒரு கண்ணாடி லைட் அடித்தா திருப்பி ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும் அல்லவா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தார்கள். எனக்கு நீ செய்ய வேண்டுமா, இதா பார்த்துக்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுறாங்க பேர் கண்ணாடியில், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நீங்கள் செய்யுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கம் சஹாபாக்களை அல்லாஹ் திருப்பி விட்டான். சஹாபாக்கள் பெருமானாரின் மீது காதல் பைத்தியங்களாக இருந்தார்கள். ரசூலுடைய பைத்தியங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரன்பு கொண்டவர்களாக அந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். நாமும் இன்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்திலே அவர்களிடத்திலே கேட்டு வாங்குவதற்கு நமக்கும் முடியும். அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. இப்படி ஒரு நல்ல ஒரு பாதையை நாம் அடைய வேண்டும் என்றால் நல்லோர்களுடைய தொடர்பு நமக்கு ரொம்ப தேவை. இந்த ஒருத்தருக்கு ருசி கண்டவனுக்கு தான் அந்த ருசியினுடைய இன்பம் என்னன்னு தெரியும். பொதுவாக ஒரு சாப்பாட்டில் எந்த அளவுக்கு சாப்பாட்டு உயர்ந்த உணவனுடைய ருசி கண்டானோ அவனுக்கு தான் அதனுடைய மதிப்பு தெரியும். அதான உண்மை. கீழே பழைய சோறு சாப்பிட்டு இருக்கிறவனுக்கு உயர்ந்த சாப்பாட்டினுடைய ருசி கண்டால் சொல்ல முடியுமா? அதை அவன் பார்த்துருக்கவே மாட்டான். அப்போது நாம் அல்லாஹ்வுடைய இறை இன்பத்தில் மூழ்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தின் பக்கம் நாம் செல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய மஅய்யத் என்ற அவனோடு இருக்கின்ற அவன் சதா அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ருசியை ருசித்தவர்கள் லத்தத்துல் ஈமான் தாமல் ஈமான் என்னும் ஹதீஸில் இந்த வார்த்தையெல்லாம் வருது. ஈமானுடைய சுவை என்று ஈமான் என்ன? ஒரே வார்த்தை, முஹப்பத்துல்லாஹி வ முஹப்பத்த ரசூலி. அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்துக்கு பேர் தாங்க ஈமான். ஈமான் என்றால் என்ன? முஹப்பத்துல்லாஹ் வ முஹப்பத்து ரசூல். அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் ரசூலுடைய முஹப்பத்தும் தான் ஈமான். அந்த காதல் உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னா, ஆஹா என் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், நான் தொழுகிறேன், அந்த தொழுகையில் இன்பத்தோடு தொழுகுவான். என் ரசூலுல்லாஹ்
சதக்கா செஞ்சாங்க. இந்தா 5 ரூபா 2 ரூபா கொடுக்குற இடத்துல 1000 500ன்னு வீசுவான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்காங்க. வாரி வாரி வழங்குவான். என்ன தெளிவான முறையில் அவன் ஜக்காத்து கொடுப்பான். மக்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுவான். காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, நான் செய்கிறேன். இப்போ அல்லாவை அடைவதற்குண்டான முக்கியமான முதல் வழி முஹப்பத்துல்லா, அல்லாஹ்வுடைய முஹப்பத். ஹுப்புல்லாஹி வ ஹுப்பர் ரசூல், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் ரசூலுடைய காதலும் தான் ஒரு மனிதனை அவனை அல்லாஹ்விடத்தில் நெருங்கச் செய்யும். அவன் வாழ்க்கையில் ஈமானுடைய ருசியை ருசிக்கச் செய்யும். அப்படி ருசித்தவர்களுடைய கரங்களை பிடித்து வல்ல ரஹ்மான் கருணை கொண்ட அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த ஈமானுடைய ருசியை ருசிக்கக்கூடிய தௌஃபீக்கை நசீபாக்கி அருள் புரிவானாக. அந்த ஒரு நல்வாழ்வை அல்லாஹ் இவ்வுலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நாம் மரணிக்கும் போது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு, நாம் வாழும்போது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு, ரசூலுடைய முஹப்பத்தோடு பொருத்தத்தோடு வாழ்ந்து அல்லாஹ் ரசூலுடைய ரிலாவோடு அந்த பொருத்தத்தோடு மரணிக்குகின்ற நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.